இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். பரிகாரங்கள் அந்த இதுன்னு தான் போகாமல், கிரகங்கள் ஒரு ஒரு அமைப்பில் ஒரு ஒரு ராசிக்கு கோச்சாரத்தில் எப்படி இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும், எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், எந்த மாதிரி ஒரு கர்ம பலன் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனை கரைக்கக்கூடிய அமைப்பை எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய குருவே ராசியை பார்க்குறார். மார்ச் மாதம் எந்த மாற்றமும் இல்லை. சனியும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். 3ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறார். அதே மாதிரி ராகு 3லையும் கேது 9லையும் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஆண்டு கிரகத்தின் அமைப்புகள் எந்த மாற்றமும் இல்லை. மாத கிரகத்தின் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மாதம் ஸ்டார்டிங்கிலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, சூரியன், புதன் இந்த 4 கிரகமும் சேர்ந்து 3லிருந்து குருவின் பார்வை பெறுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுங்கிறவர் யார்? 9ஆம் வீட்டு அதிபதி. சூரியனுங்கிற பித்ருக்காரனாகவும் வருகிறார், 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் வந்து ராகுவோட சேரும் பொழுது இந்த அப்பா விஷயங்கள், தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அது நம்ம கண்டிப்பாக கருத்தில் கொள்ளணும். இப்போ பாருங்க, ராசி அதிபதி ஆகிய குரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாலும் அந்த 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானம், தகப்பனார் ஸ்தானம் சூரியன் ராகுவோட சேரும் பொழுது தகப்பனார் விஷயத்துக்கு அவருடைய விஷயத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தோம். அதே சமயத்தில் பூர்வ புண்ணியம், நம்மளுடைய தகப்பனார் வகையில் இருக்கக்கூடிய பங்காளிகள், பெரியப்பா, சித்தப்பா அது மாதிரி விஷயத்துலையும் சில பாதிப்புகள் வரலாம். தசாபுக்திகள் ஒரு மாதிரி சுமாரான ஒரு அமைப்பு போகும்பொழுது இந்த மாதிரி பாதிப்புகள் இன்னும் அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராசியோட மிகவும் ராஜயோகாதிபதியை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியோட ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயம் அங்கோட சேர்ந்திருக்கிறது தப்பில்லை. பட் இருந்தாலும் செவ்வாய், சூரியன், ராகு சேர்ந்திருக்கிறது ஒரு மிரட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து குருவின் பார்வை அதை தணிக்கிறது. ஸோ இளைய சகோதரர் சகோதரிகள் ஸ்தானம் ஆகிய 3ஆம் இடம், தகப்பனார் ஸ்தானம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயின் 4ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்க்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் மார்ச் மாதம் கொஞ்சம் விவேகமாக, வீரத்தை காட்டிலும் விவேகமும் வேகத்தை காட்டிலும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக 2026 மார்ச் மாதம் இருக்குதுங்க. அதே சமயத்தில் சனி 4ஆம் இடத்துல அஷ்டாத்திர சனியாக 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து இன்னும் சில டயத்தில் டென்ஷன், அதிகமான வேலை பளு, ஹார்ட் ஏர்ன் மணி, மன சோர்வு, அதிகமான ஒரு எண்ண ஓட்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்குதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 3ல் இது மாதிரி பாவகங்கள் இருக்கிறதுனால முயற்சிகள் அதிகமாக செய்யாமல் இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. ரொம்ப அவசரப்படாமல், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல், என்ன நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் இப்படி ஆகிட்டு இருக்கு, திடீர்னு நம்ம பெற்றோர்களுக்கு பிரச்சனைகள் வருது, இது மாதிரி எதிர்பாராத சில பிரச்சனைகளாக வருதேங்கிறதுனால மனம் துவண்டு போகாமல் ஒன்னொன்னையும் பொறுமையாக டீல் பண்ணக்கூடிய அணுகக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் 2026 கண்டிப்பாக வருகிறதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராசிநாதன் ராசியை பார்ப்பதனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் மனப்பக்குவமும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மூலமாக கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் தன்மையாகவும் இருந்து சிக்கல்களிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பாகவும் நீங்கள் மார்ச் மாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலனே தவிர, அதே சமயத்தில் உங்களுடைய தசாபுக்திகளை நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை பொறுத்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் என்னதான் பூராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருங்கிறதை பொறுத்து, அதே மாதிரி என்ன தசைகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதர் எப்படி இருக்கிறார், இந்த கோச்சார சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த பொது பலனையும் இந்த தசாபுக்திகளிலிருந்து வரக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வரை பிரித்து கொண்டு அதை வச்சு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எடுத்து அது மூலமாக நமக்கு தேவையான கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி மூலமாக தேவையான உத்வேகம் பெற்று சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற விஷயங்களை செய்து பண விரயங்கள், பொருள் விரயங்கள் அதெல்லாம் செய்யாமல்
நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைப்புகளை நீங்கள் செய்து கொண்டே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் நாம் வெற்றி பெற முடியும். இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒன் ஆஃப் த பெரிய ஒரு டேக்அவே, ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, தேவையற்ற மாதிரி ஒரு மிகைப்படுத்தி பயந்துக்கிறது, பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி பயப்படாமல் உள்ளது உள்ளவாறு புரிந்து கொண்டு நம்ம ரியாலிட்டி என்னங்கிறது தெரிந்து கொண்டு நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய 2 மாதம் 3 மாதம் காலங்கள் எது மாதிரி விஷயங்கள் காட்டுகிறது, வாட் இஸ் த லாங் டேர்ம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம் 1 இயர் 2 இயர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எது மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம லைஃப் போகுது, எந்த நேரத்தில் மாறலாம், எந்த நேரத்தில் உத்தியோக மாற்றங்கள் நல்லது, எந்த நேரத்தில் கல்யாணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எந்த நேரத்தில் குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எப்போ சுப விஷய தடைகள் நீங்கும், கடன் எப்போ அடையும், எப்போ ஒரு இடம் வீடு வாங்குவோம், எப்போ வாழ்க்கையில் ஓரளவுக்கு மீண்டு வருவோம், வாழ்க்கையில் செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான தேவையான ஆழமான கேள்விகளுக்கு நம்மளோட இந்திய வேத ஜோதிடம் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு கூகுள் மேப் போல்டரை எடுத்து, நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி எது மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் செய்யலாம்ங்கிறதை ஒரு கூகுள் மேப் போல் நம்ம எடுத்து நம்ம செய்வேயானால் அருமையான ஒரு அமைப்பு, தேவையற்ற விரயங்களை, தேவையற்ற பொருள் விரயங்களை, தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய உண்மையான கர்மவினை என்ன, நமக்கு மிகவும் ஃபார்ச்சுனேட்டான யோகமான துறை என்ன, எந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் ஸ்தானபலம் திக்பலம் திக்பலத்தோடு இருக்குது, கோச்சாரத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் சப்போர்ட் ஆகுது, சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்கா, அது டிலேயிங் ஃபேக்டர்ஸ்லாம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கா, எது மாதிரி ஹேர்டில்ஸ் எதிர்பார்க்கலாம், எப்படி அதை எதிர்கொள்ளலாம், எது மாதிரி பிரச்சனை எது மாதிரி டைரெக்ஷனில் வரும், எப்படி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகளை நாம் ஒன்றும் நாம் ஒரு கைத்து கோத்த மாறல் வேகம் காட்டிலும் விவேகமாக, அதே மாதிரி வீரத்தை காட்டிலும் நிதானமான ஒரு அமைப்பாக நம்ம செயல்பட்டேயானால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம பின்னோக்கி பார்க்கும் பொழுது தேவையற்ற சில விஷயங்கள் செய்வதனால தான் நமக்கு நிறைய பின்தங்கி போய் வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் பின்னாடி போன மாதிரி நிறையா ஃபீல் பண்ணியிருப்போம். அது மாதிரி விஷயங்கள்லாம் உனிமேலாவது நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து அது மூலம் தெளிவு பெற்று அது மூலமாக வாழ்க்கையில் கரெக்டான ஒரு அமைப்புகளுக்குள்ளே போய் திட்டமிட்டு செயல்பட்டு எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.